இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து நம்ம உடம்புக்கு போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதிகம் பயன்படுது. பெண்கள் கட்டாயம் வாரம் 2 முறை இந்த உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாங்க நம்ம இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கேன், அதாவது கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 1 கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்துருந்தோன்னா 2 கப் தண்ணி ஊற்றுவோம். இப்போ நம்ம 5 கப் ஊற்ற போகிறோம். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக தான் நினைக்க ஊற்ற போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு, வெந்தயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 to 5 விசில் வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலாம். இது கூட துருவி வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கொஞ்சம் வச்சு எடுத்தாச்சு. இந்த கஞ்சி இப்போ உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம துவையல் வச்சு சாப்பிட போகிறோம். தேங்காய் துவையல். நம்ம குழம்பு எதுனாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.